குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே. சாய் வர்ஷினி இன்னைக்கும் ஜாயின் பண்ண மாட்டாங்களா? யாராவது ரிப்ளை பண்றீங்களா? மேம் கேட்டு சொல்றேன் மேம். ஓகே. அவங்க ஜாயின் பண்ணட்டும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா நேத்து? எனி டவுட்? எஸ் மேம் ட்ரை பண்ணோம். ம். ஆனா எல்லாமே நீங்க சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா இருந்துச்சு. பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. ஆ, அது ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம எண்டுல கிளாஸ் எண்டுல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஓகே. என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ மிஸ்டேக்ஸோ அதை வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே. ஓகே மேம். ஓகே. இப்போ ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நம்ம வந்தோம்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் எனி நெட்வொர்க் இஷ்யூ இன்னைக்கு வந்து வரலாம்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ஓகே, வராத வரைக்கும் சந்தோஷம். வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? மேம் அவங்களுக்கு நெட் ப்ராப்ளமா வராங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். அப்போ 2 minutes வெயிட் பண்ணலாம். ஓகே. ஓகே மேம். ஸோ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நேத்து வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு எது ரெடி பண்ணியிருந்தோம்? இது வரைக்கும் நின்னுச்சு. இதுவரைதான் நம்ம பண்ணியிருந்தோம் தானே? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கிளியரா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. வெயிட் அ மினிட். இந்த நேம்ல வந்துட்டு நான் இதை மார்க்யூ டேக்ல கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஸ்டைல் பண்ண போறோம். ஓகே. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஸ்டைல் பண்ண போறோம். ஓகே. அந்த நடுவுல அந்த இது இருந்துச்சுல, அந்த மெனூஸ், அந்த மெனுல வந்துட்டு டேபிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம். ஆக்சுவலி வழக்கமா டேபிள் யூஸ் பண்ணிலாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து டேபிள் தான் வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். ஸோ அதனால அதை வச்சு சும்மா அந்த மெனு மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாம் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு நேத்து யாரோ சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அந்த மாதிரி லிங்க் மாதிரி கொடுத்து அந்த இமேஜோட பாத்து கொடுத்து நம்ம அந்த இமேஜ் போற மாதிரி செட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க இந்த ஸ்பேன் டேக்லாம் யூஸ் பண்ணி இதை ஸ்டைல் பண்ண போறோம். அண்ட் தென் இந்த ஹையப் இதுக்கெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிதானே? ஸோ அதெல்லாம் பண்றோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த இதை வந்துட்டு அவங்க வந்து H1 டேக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த ஹையப் வந்துட்டு எதுல கொடுத்துக்கலாம்னா H3 டேக்ல கொடுத்துக்கலாம். ஓகே. ம்
ஓகே. இந்த லெவலுக்கு இருந்தா போதும்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ இத விட கொஞ்சம் பெருசா இருந்தாலே ஓகே தானோ. H2 டேக்லயே குடுத்துக்கலாமா? கொஞ்சம் பெருசா இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஓகே. சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நேம் பார்க்குள்ள மார்க்யூ டேக் வச்சிருக்கோம். அதுக்கு கீழ ஆர்டிக்கிள்குள்ள வந்து நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம்னா, இந்த ஹோட்டல் பத்தின ஒரு சும்மா ஒரு அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பெஷாலிட்டீஸ் எல்லாம் பத்தி சொல்ற மாதிரி வச்சிருக்கோம். சோ அதுக்குள்ள நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, மெனு மட்டும் செட் பண்றதுக்கு டேபிள் மட்டும் ஆர்டிக்கிள்குள்ள கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ண போறோம். சோ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. கண்மணி. உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு. என்ன கேட்டீங்க? டேபிள் கிரியேட் பண்ண என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டேன். டேபிள் டேபிளுக்குள்ள டேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். டேபிளுக்குள்ள டிஹெச் ஆ, டிஹெச் அதுக்கு முன்னாடி ஒண்ணு வரும்ல. டிஆர் டிஆர் கிரியேட் பண்ணா ரோஸே கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிஆர் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோல என்னலாம் இருக்குங்க? ஃபர்ஸ்ட் ரோல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இருக்கா? ஸோ நம்ம அததான் நம்ம டிஹெச்ல கொடுப்போம். ஓகே. ம். குட், வெரி குட். எல்லாருமே ஆன்சர் அழகா பண்ணிட்டு. ஓகே. சோ இதுல வந்துட்டு இதெல்லாம் எதுல குடுக்கணும் அப்டின்னா, நம்ம ஆங்கர் டேக்ல குடுக்கணும் அப்படிதானே? பிரேக்ஃபாஸ்ட், அந்த லஞ்ச் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆங்கர் டேக்ல குடுக்கணும். ஓகே. சோ இதுல வந்துட்டு லஞ்ச் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஆங்கர் டேக்ல இப்போதைக்கு குடுப்போம். அதுக்குள்ள லிங்க் வந்து நம்ம அப்புறம் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போதைக்கு ஆங்கர் டேக்ல குடுத்து நான் வைக்கிறேன். அந்த இமேஜோட லிங்க்ஸ்லாம் நம்ம அப்புறம் குடுப்போம். ஆ அண்ட் தென் நெக்ஸ்ட் ரோ கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து இன்னொரு ஒரு டிஆர் கிரியேட் பண்ணுவோம். அப்படிதானே? நீங்க வந்து ஹெச்ஆர்எஃப் உள்ளதான் நம்ம அந்த லிங்க்க குடுக்க போறோம். ஓகேவா? அந்த இமேஜோட லிங்க் வந்து குடுக்க போறோம். இப்போதைக்கு பிளாங்கா விட்டுட்டு லாஸ்ட் குடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு டிஆர். ஓகே. சோ நெக்ஸ்ட் டிஆர்ல என்னது அப்படின்னா அந்த இட்லி, தோசா, மெனு அப்படி. ஓகேவா? மெனு வந்து என்னது இருந்துச்சு? 2வது ரோல என்னலாம் இருக்கு அப்படின்னா, இட்லி, ஆந்திரா மீல்ஸ், நானுன்னு இருக்கா? சோ அதெல்லாம் சும்மா நம்ம குடுத்துக்கலாம். நானும் இந்த பதினஞ்சு இருக்கேன். அதெல்லாம் இதெல்லாம் டிஹெச்ல குடுக்கலாமா? கீழ உள்ளதெல்லாம். டிஹெச் குடுப்போமா? இல்ல வேற எதுவும் டேக் யூஸ் பண்ணுவோமா? டிடி 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 யூஸ் ஆம்டி. டிடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ டிடி யூஸ் பண்ணி அதே மாதிரி கீழ உள்ளது. மத்தது எல்லாத்தையுமே கீழ உள்ள எல்லாத்தையுமே நம்ம டிடி யூஸ் பண்ணி தான் குடுப்போம். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் டிஹெச் யூஸ் பண்ணி குடுப்போம். ஓகேவா? அப்பப்போ கொஞ்சம் லைட்டா ரிமெம்பர் பண்ணிக்குவோம். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, ஆ இதெல்லாம் குடுத்து முடிச்சுட்டு நம்ம இந்த டேபிள ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் நீங்களே குடுத்துருவீங்கன்னு நெனைக்கிறேன். சோ நான் ஜஸ்ட் இதுலேருந்து காப்பி பண்ணிக்கிட்டவா? வெயிட் பண்ணி குடுத்துறேன். இன்னொரு ஒரு ஷார்ட்கட் கீ உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி எனக்கு இதே மாதிரி தான் நான் 2 அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அதே மாரி 2 ரோ கிரியேட் பண்ண போறேன். சோ நான் என்ன பண்றேன்னா, சிம்பிளா இத கிளிக் பண்ணிட்டு இந்த ரோஸ் என்னலாம் கவனிங்க. இந்த ரோவ மட்டும் நான் கிளிக் பண்ணிட்டு, ஷிஃப்ட், அல்ட், டவுன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதே மாதிரியே கீழ காப்பி ஆயிரும். திருப்பி அதே மாரி ஷிஃப்ட், அல்ட், டவுன் குடுத்தீங்கன்னா, இன்னொரு ரோ காப்பி ஆயிரும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் கீ. ஓகே. சோ இதுக்கு அடுத்து நீங்க ஜஸ்ட் அதோட கன்டென்ட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்லாஷ்ன்னு நம்ம ஒரு ஷார்ட்கட் கீ படிச்சோம்ல, அதே மாதிரி இது ஒரு ஷார்ட்கட் கீ. வேற என்னெல்லாம் இருக்கு மறந்து. நீங்க உங்களுக்கு புடிச்ச டிஷ்ஷஸ் என்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் எனக்கு புடிச்சத போட்டுருக்கேன். ஓகே. சோ அங்க வந்து 4 ரோ இருக்கு. சோ
நம்மளும் 4 ரோ கிரியேட் பண்ணிடுவோமா? அதே மாதிரி இன்னொரு ரோ வேணுங்கிறதுக்காண்டி ஷிஃப்ட் அல்ட் டவுன். ஓகே. ஷார்ட்கட் கீ உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப நம்மளோட இதுல வந்து பார்க்கலாம். ஓகே. சோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. டேபிள் கிரியேட் ஆனோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிரியேட் ஆகல அப்படின்னா, இந்த இது கிரியேட் ஆகல. அப்படிதானே? இந்த ரோஸ்லாம் கிரியேட் ஆகல. சோ நான் வந்துட்டு இந்த ரோவ கிரியேட் பண்ணணும். சரிங்களா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டேபிளுக்கு என்ன பண்ணணும்? பார்டர் குடுக்கணும். ஓகே. சோ இது வேண்டாம். சோ நான் இத எடுத்து விட்டுறேன். ஓகே. சோ டேபிளுக்கு வந்து என்ன குடுக்கணும்? பார்டர் குடுக்கணும். எதுக்கெல்லாம்? டேபிளுக்கு, அப்புறம் அதோட ரோக்கு, அப்புறம் அதோட ஹெட்டிங் எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் பார்டர் குடுக்கணும். ஓகே. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பார்டர் 2 பிக்சல் சாலிட் எந்த கலர் குடுத்துக்கிறேன்னா, நான் இங்க இந்த பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கேன்ல, சோ அந்த கலர குடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, பார்டர் குடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்ப செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. சோ ஓகே, ஓகே. நான் டிடி குடுக்கலல்ல. ம். டிஹெச்க்கும் குடுக்கணும். டிஆர் டிடி. சரி. டிஆர் டிஹெச் டிடி. ஓகே. சோ அதாவது டேபிளுக்கு, அதுல உள்ள ஹெட்டிங்க்கு, அப்புறம் அதுல உள்ள கன்டென்ட் டிடி டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு குடுத்துட்டேன். இப்ப எப்படி இருக்கு? பார்டர் டபுளா இருக்கு. சோ அத மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? பார்டர் கொலாப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ பார்டர் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போதே படிச்சிருப்போம். சோ பார்டர் கொலாப்ஸ்ன்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் லைன்ல இருக்கிறது எல்லாம் சிங்கிள் லைனுக்கு வந்துரும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம டேபிள்ல உள்ளதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த டெக்ஸ்ட் அலைன் குடுக்கணும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுக்கணும். ஏன்னா, இந்த டேபிள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மாதிரி கரெக்டாவே இல்ல. இங்க நம்மளோட டேபிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இங்க ஓரத்துல வந்திருக்கா, எல்லாமே ஒரு மாரி சென்டர்ல வந்திருக்கா. சோ அந்த மாதிரி நமக்கு வர்றதுக்காண்டி நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். சோ இப்ப நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஓகே எல்லாமே சென்டர்ல வந்துருச்சு. அண்ட் தென் இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு தானே. ஃபாண்டோட சைஸ 20 பிக்சல்னு குடுத்தா சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுது. 20 பிக்சல். நம்ம இங்க நம்மளோட இது எவ்வளவு இருக்கு? இத விட கொஞ்சம் பெருசாவே இருக்கு அப்படிதானே? சோ நான் ஒரு 30 பிக்சல் குடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாயிடுச்சா? ஓகே. இதே அளவு தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இத விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. சோ ஓகே 25 பிக்சல் குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. இது கரெக்ட்டா இருக்கு. இதான் கரெக்ட்டா இருக்கு. சோ இந்த இத வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, ஓகே இதே மாதிரியாவே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். அது நம்ம அப்புறம் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, இது வந்து சென்டர்ல வரணும் அப்படிதானே? சோ சென்டர்ல வர்றதுக்கு என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்தா, அந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு சென்டர்ல வரும். இந்த பாக்ஸையே மொத்தமா
இந்த மார்ஜின்ல இருந்து எடுத்துட்டு வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன குடுக்கலாம்? margin left, ஆ மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து வெரி குட். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து எத்தனை பிக்சல் குடுக்கலாம்னா, ஒரு பாதி அளவு குடுக்கலாம். 300 பிக்சல் குடுக்கலாம். ஓகே. என்ன? இன்னும் கொஞ்சம் மூவ் ஆனா நல்லா இருக்கும். தானே? சோ 350 ஓகே. ஸோ ஓகே. இந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே. இதெல்லாம் குடுத்தாச்சு. இப்ப நம்மளுக்கு அடுத்து லாஸ்ட்டா இருக்கிற வேலை என்னது? ஏ டேக்குக்கு கலர் சேஞ்ச் பண்ணி, அதுல வந்துட்டு ஒரு இமேஜோட லிங்க்க குடுக்குறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கு வந்துட்டு பார்டர் கிரியேட் பண்ணோம். பார்டர் குடுத்தோம். அடுத்து அது டபுள் பார்டரா இருந்தது. பார்டர் கொலாப்ஸ்ன்னு குடுத்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன குடுத்தோம்னா, அந்த டேபிள வந்து சென்டருக்கு கொண்டு வந்தோம். அதுல உள்ள டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணி சென்டர் பண்ணோம். ஓகேவா? இன் கேஸ் நான் வந்து ஸ்பீடா போற மாரி ஃபீல் ஆச்சுன்னா, உங்களுக்கு சொல்லிருங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் ஸ்லோவா போயிடுறேன். ஓகே. இப்ப நமக்கு வந்து இன்னொரு வேலை என்ன பாக்கி இருக்குன்னா, அந்த ஏ டேகுக்கு வந்துட்டு ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு, அண்ட் தென் அங்க வந்துட்டு லிங்க் குடுக்கணும். ஓகே. சோ நான் என்ன பண்றேன்னா, ஏ டேக் ஆக்சஸ் பண்றேன். ஆக்சஸ் பண்ணி அதோட கலர நான் என்ன பண்றேன்னா, இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்மளோட பார்டர் கலர். இப்போ கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பாப்போமா? மாறிடுச்சு. அப்படிதானே? சோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு இன்னொரு வேலை என்னது அப்படின்னா, அந்த ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இப்போ நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே எனக்கு வந்துட்டு பர்பிள் கலர்ல இருக்கா? பட் நீங்க கிரியேட் பண்ணும்போது ஓகே. நீங்க கிரியேட் பண்ணும்போது பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அத விசிட் பண்ணிட்டேன். சோ அதனால எனக்கு இங்க என்ன காமிக்குதுன்னா, ஒரு மாரி பர்பிள் கலர்ல காமிக்குது. ஓகேவா? உங்களுக்கு நீங்க ரொம்ப புதுசா கிரியேட் பண்றப்போ, உங்களுக்கு என்ன கலர்ல காமிக்கும்னா, ப்ளூ கலர்ல காமிக்கும். சரிங்களா? ப்ளூ கலர்ல காமிச்சா என்ன அர்த்தம்? அன்விசிட்டட் லிங்க்ன்னு அர்த்தம். இப்ப நான் ஆல்ரெடி இதே மாரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி விசிட் பண்ணிட்டேன் அந்த லிங்க்குக்குள்ள. அதனால இது எப்படி காமிக்கும்னா, விசிட்டட் லிங்க் கலர். அதாவது பர்பிள் கலர்ங்கிறது விசிட்டட் லிங்க் கலர். சோ விசிட்டட் லிங்க் கலர் காமிக்குது. இதே நான் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுதா? ஒரு மாரி ரெட் கலர் வருதா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்டிவ். அந்த லிங்க் வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க லிங்க் டேக் படிக்கும்போதே இத படிச்சிருப்பீங்க. இன்னொரு டைம் ரிமெம்பர் பண்றேன். ஓகே. ஓகே. நம்ம இப்போ பழையபடி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது நோட் பண்ணுங்க. ஓகேவா? என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஓகே. சோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஒவ்வொன்னுக்கும் வந்துட்டு நம்ம இமேஜ் வந்து குடுக்க போறோம். சோ நான் ஆல்ரெடி இங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜஸ்லாம் நான் இங்க குடுக்குறேன். ஓகே. சோ ம். நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜ நீங்க இங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட பாத்தையும் குடுக்கலாம். லைக் பாத் குடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இத ரைட் கிளிக் பண்ணிட்டு, காப்பி பாத் குடுத்துட்டு, இங்க வந்து அத பிளேஸும் பண்ணலாம். ஆனா இங்க வந்து காப்பி பாத் குடுத்தா கொஞ்சம் வராது. சோ டைரக்ட்டா அந்த இமேஜோட நேமையே குடுத்துக்கோங்க. ஓகே. நான் அந்த இமேஜோட நேமே இங்க குடுத்துட்டேன். ஓகே. இப்ப செக் பண்ணலாமா? ஒர்க் ஆகுதான்னு? ஆ ஓகே. ஒர்க் ஆகுது. ஓகேவா? சோ நான் இங்க ஓகே. இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுக்கு நினைவு இருந்தா ஆன்சர் பண்ணுங்க. நான் இப்ப கிளிக் பண்ண உடனே, எனக்கு இந்த பேஜ்லயே இது வந்து பிரிண்ட் ஆச்சு. அப்படிதானே? இதே எனக்கு வேற பேஜ்ல பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன குடுக்கணும்? நான் கேக்குற கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மேம் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது இப்ப நான் இத கிளிக் பண்ண உடனே, இந்த இடத்துல இப்ப இந்த என்னோட டாக்குமெண்ட் அதாவது இந்த வெப்சைட் தான் இங்க லிங்க் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த மெனு கார்டு வெப்சைட் தான் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் ஒண்ணா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்ப என்ன ஆயிடுது? அந்த பிரேக்ஃபாஸ்டோட இமேஜ் வந்து இங்க ரீப்ளேஸ் ஆயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஓப்பன் பண்ற லிங்க்
நான் கரண்டா எந்த பேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த பேஜ்லயே ஒர்க் அவுட் ஆகுது. சரியா? ஆனா எனக்கு எப்படி ஓப்பன் ஆகணும்னா, இத நான் கிளிக் பண்ணா இந்த இடத்துல அதாவது இன்னொரு ஒரு டேப்ல நியூ விண்டோ டேப்ல ஒர்க் ஆகும் ஓப்பன் ஆகும். அப்ப அதுக்கு என்ன குடுப்போம்? ஹைப்பர் லிங்க்கா மேம்? லிங்க் அதாவது டார்கெட் குடுப்போம். ஓகேவா? டார்கெட் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க் அப்படின்னு குடுப்போம். படிச்சது நினைவு இருக்குமா நமக்கு தெரியல. ஓகே. டார்கெட் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்னு குடுத்தோம் அப்படின்னா, நம்ம இதாவது இப்போ வந்து டிஃபால்ட்டா அது வந்து செல்ஃப்ல இருக்கும். செல்ஃப் ஐ மீன் அந்த நேம் எனக்கு சரியா மறந்து போச்சு. ஸோ அதுல இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டா இருக்கிறது அதே பேஜ்ல ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அத வந்து வேற ஒரு பேஜ்ல ஓப்பன் பண்ற மாரி குடுத்தோம்னா, டார்கெட் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்ன்னு குடுக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இது ஒவ்வொரு டாபிக்கையும் ரீகால் பண்ணிக்கணும். பட் இப்போதைக்கு எனக்கு அது வேண்டாம். டார்கெட் இஸ் ஈக்குவல் பிளாங்க்லாம் வேண்டாம். ஸோ அதனால நான் அப்படியே விட்டுறேன். பட் உங்களுக்கு இன் கேஸ் வேணும்னா நீங்க அத பண்ணிக்கலாம். ஓகே அப்படி குடுத்துக்கலாம். ஓகே. வேணா அந்த எக்ஸாம்பிள் லாஸ்ட்டா நம்ம பண்ணியிருப்போம். ஓகே அத நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். ஓகேவா? இன் கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லேஅவுட்லாம் வெயிட் அ மினிட். சோ இது முடிஞ்சிச்சு. இதுல என்ன பேலன்ஸ்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் குடுக்கல. அதான் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். ஓகே. சோ டேபிளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் குடுக்குறேன். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன குடுத்துக்கிறேன்னா பிஸ்க் கலர் குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. சோ அதை விட கொஞ்சம் லைட்டாவே இருக்கு. சோ அதை நான் கொஞ்சம் லைட்டா வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே. இது ஓகே தான். சோ இந்த மாதிரி கலரை வந்து மாத்திக்கிறேன். இல்லைன்னா நான் ஆன்டிக் ஒயிட் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட அதாவது என்னன்னா உங்களோட எந்த கலர் நீங்க குடுக்கறதா இருந்தாலும் அந்த பேஜ்ல அது ஏதோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? சோ இப்ப நான் இந்த கலர் குடுத்துருக்கேன். இந்த கலர் இந்த டெக்ஸ்டோட மேட்ச் ஆகுது. இல்லைன்னா சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கொடுக்கணும். ஓகே. சோ இன்னும் என்ன பாக்கி இருக்கு அப்படின்னா இந்த ஹரியப்புக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் தென் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி இந்த ஸ்டைல் பண்ணணும். ஓகே. சோ அந்த ஹரியப்புக்கு கலர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த H2க்கு. சோ நான் இங்க வந்து இன்லைன் ஸ்டைலே யூஸ் பண்றேன். என்ன பண்றேன்? ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு இன்லைன் ஸ்டைல்னா என்ன பண்ணுவோம்னா அந்த லைனுக்குள்ளேயே ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அத வந்து மேல ஒரு ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி அதுல யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ஒரே ஒரு கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சோ அதுக்கு நான் வந்து கிளாஸ் நேம் கொடுத்து அப்புறம் அதை ஆக்சஸ் பண்ணி அப்படி பண்றதுக்கு பதிலா அந்த லைன்லயே ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஓபன் பண்ணி அதுல கலர் அப்படிங்கிறது நான் கலரை கொடுத்துடுறேன். ஓகே. ஓகேவா? ஓகே. சோ இப்ப எனக்கு கலர் வந்தாச்சு. அண்ட் தென் நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100+ அன்லிமிட்டெட் ஆஃபர் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டைல் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்றேன். எதுக்கு அப்படின்னா 100+க்கு மட்டும் அதுக்கு மட்டும் நான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்றேன். ஓகே. சோ இதுக்கு மட்டும் நான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி அதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சாரி. ஸ்டைலுக்குள்ளதான் நம்ம வந்து அதை கொடுக்கணும். ஓகே. ஸ்டைலுக்குள்ள என்ன கலர் அப்படின்னா இந்த இந்த கலர் கொடுத்துக்கலாமா? சேஞ்ச் ஆயிடுச்சா? சோ இதே மாதிரி இந்த 1000க்கு அன்லிமிட்டெட் அண்ட் தென் கஸ்டமர் இத வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் நான் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இதே மாதிரி அன்லிமிட்டெடுக்கும் சேஞ்ச் பண்ணணும் தானே?
அதே மாதிரி கஸ்டமருக்கும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க என்ன காம்பினேஷனாலும் கொடுத்துக்கலாம், என்ன ஸ்டைல்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்க வந்துட்டு உங்களோட பேஜ்ல வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கக்கூடாது. லைக் இது ஒரு கலர், இது ஒரு கலர் அந்த மாதிரி இல்லாம எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரிலேட்டடா கொடுத்துக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இங்க வந்து அன்லிமிட்டட் அண்ட் தென் கஸ்டமர்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் போல்டுல இருக்கா. சோ இங்க வந்துட்டு போல்டுல இல்ல. அது எப்படி இருக்குன்னா இதெல்லாம் நல்லா போல்டு லெட்டர்ல இருக்கு. சோ இது வந்துட்டு நார்மல் ரெகுலர்ல இருக்கு. சோ அத போல்டா மாத்தணும். ஓகேவா? ஓகே. சோ அத போல்டா மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபாண்ட் வெயிட்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு சரியா? ஃபாண்ட் வெயிட்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. லைக் இப்ப நீங்க கலர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி ஃபாண்ட் வெயிட்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, சோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ண போறோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, நீங்க வந்துட்டு கொடுக்குற ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, போல்டு லெட்டர்ஸ்ல அது வந்துடும். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். போல்ட் ஆயிடுச்சா? இதே மாதிரி ஆயிடுச்சா? சோ அதே மாதிரி கஸ்டமர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இதே மாதிரி போல்ட் ஆக்க போறோம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன்னா, இங்க போயிட்டு இதையும் ஃபாண்ட் வெயிட் போல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது போல்ட் ஆயிடுச்சு. சோ இன்னும் ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சைடு கொண்டு வரணும். ஓகே, ஓகே. சோ சென்டர்ல கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆக்சுவலி இது எல்லாத்தையும் நான் ஒரு டிப்புக்குள்ள கொடுத்துருக்கணும். நான் வந்து அப்படி கொடுக்கல. பட் வந்து நீங்க வந்து ஒரு டிப்புக்குள்ள கொடுத்துக்கோங்க. ஓகேவா? எப்போதுமே டிப் கொடுத்துதான் பண்ணணும். அதான் ஒரு நல்ல ஹாபிட். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். சோ அது மாதிரி ஒரு டிப்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க வந்துட்டு இப்ப இந்த ஓவரால் கண்டென்ட்டையும் நீங்க சென்டர் கொண்டு வரும்போதுங்கும் போது அந்த டிப்பை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா லைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா ஈஸியா மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. சோ ஓகே, டேபிள் டேக் கீழ இது ரெண்டுமே ஆர்டிகிள்குள்ளதான் இருக்கு. ஓகே, இந்த டேபிளும் ஆர்டிகிள்குள்ளதான் இருக்கு, அந்த டிவ்வும் ஆர்டிகிள்குள்ளதான் இருக்கு. நான் ஜஸ்ட் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ஓவரால் இந்த டிவ் இது எல்லாமே ஒரே டிவ்ல இருக்கு. இதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா சென்டருக்கு கொண்டு வர போறேன். ஓகேவா? சோ நான் இதுக்கு என்ன பண்றேன்னா, கிளாஸ் நேம் கொடுத்தோம் நீங்க டெக்ஸ்டைல் சென்டர்னு கொண்டு வரலாம். நான் வந்து ஜஸ்ட் இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணியே பண்ணிக்கிறேன். இல்லைன்னா கிளாஸ் நேம் கொடுத்தே பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டு அபவுட் சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் நேம். சோ நான் அபவுட் ஓகே கொடுத்து நான் இங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? டாட் வச்சு ஆக்சஸ் பண்றோம். சோ டாட் அபவுட் அதோட நேம் என்னது? சரி, என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்னா டெக்ஸ்டைல் சென்டர் கொடுத்து சென்டர் கொண்டு வருவோம். ஓகே, ஓகே. சென்டருக்கு வந்துடுச்சா? சோ தட்ஸ் ஆல். இப்ப நமக்கு இதே மாதிரி இருந்தாச்சு. இப்ப இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்டேக், பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் எதுல ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஓவரால் பாடிக்கே பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் பாடினா என்னன்னு சொல்லியிருப்பேன். லைக் நான் இந்த டாக்டர் HTML எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். ஹெட் டைட்டில் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மேலோட அந்த கண்டென்ட் வரும். லைக் இந்த இடத்துல ஹெட்டிங் அதோட டைட்டில், அதுக்கு அடுத்து அந்த லோகோ வரும். பட் பாடினா என்ன வரும் அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்கிரீன் தான் பாடி. ஓகேவா? அந்த கீழே உள்ள இந்த ஸ்கிரீன் லைக் நம்மளோட வெப்சைட். நம்ம இப்ப இந்த எலமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோமே, இது எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? பாடி டேக் உள்ளதான் இருக்கு. அப்படிதானே? இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? ஒரு பாடி டேக் தான் நம்ம அந்த ஹெட்டிங்ல இருந்து வெல்கம் டு த ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம பாடிக்குள்ளதான் வச்சிருக்கோம். சோ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓவரால் பாடிக்கு தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி ஃபுல்லாவே இமேஜ் அப்ளை ஆகும். ஓகேவா? இங்கெல்லாம் இங்கே ஃபுல் பாடிக்குமே இமேஜ் அப்ளை ஆகும். அந்த மாதிரி அப்ளை ஆகும். அந்த மாதிரி இங்கேயும் ஃபுல் பாடிக்கும் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்ணணும். சோ நம்ம என்ன பண்றோம்னா, பாடி டேக ஆக்சஸ் பண்ணி அதுல பேக்ரவுண்ட்
image URL. இது வந்துட்டு அதோட சின்டாக்ஸ். ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்றதுக்கு சின்டாக்ஸ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் URL. URL-க்குள்ள உங்க இமேஜோட நேம் அல்லது உங்க இமேஜோட பாத் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் தான் எனக்கு வேணும். சோ நான் வந்து கவர் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்ப நான் இந்த இமேஜை கொடுத்துட்டேன். இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 2-3 தடவை அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அடுத்து 2வது டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அடுத்து 3வது டைம், அடுத்து 4வது டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க எப்ப பேக்ரவுண்ட் இமேஜ் அட்டாச் பண்ணாலும் இந்த மாதிரி ரிப்பீட் வரும். ஓகேவா? 4 தடவை ரிப்பீட் வரும். அதுல வந்துட்டு நீங்க எப்படி அதை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க போயிட்டு பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க வந்து இதுக்கப்புறம் நான் திருப்பியும் உங்களுக்கு சிஎஸ்எஸ் நடத்தும் போது இவ்வளத்தையும் திருப்பி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ரிப்பீட் எல்லாமே கேன்சல் ஆயிடும். இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க இது ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. பட் இங்க இது என்ன ஆயிருக்கு, ஒரு கொஞ்சம் தான் கவர் ஆயிருக்கு, ஃபுல்லா கவர் ஆகல. சோ அது கவர் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் சைஸ் கவர். ஓகேவா? கவர் ஆயிடுச்சா? சோ இதுதான். சோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் URL, அந்த URL-க்குள்ள உங்க இமேஜோட பாத் அல்லது உங்க இமேஜோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து அது ரிப்பீட் ஆகும், 2-3 டைம் ரிப்பீட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்துட்டு ஃபுல்லா எனக்கு கவர் ஆகி வரணும் அப்படிங்கறதுக்காண்டி பேக்ரவுண்ட் சைஸ் கவர். இந்த 3 இதை நீங்க வந்து எப்படி மெமரைஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க எப்போதுமே பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றீங்கன்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ ஃபைனலி நம்ம வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டிட்டோவா வரும்போது ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னா, இந்த வெல்கம் டு கோதரி ரெஸ்டாரண்ட்ங்கிறது இங்க வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, நமக்கு உள்ளதுல கொஞ்சம் சின்னதா இருக்கு. இதை வேணா நம்ம பெருசாக்கிடலாமா? இல்ல அப்படி கூட விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. எனக்கு இந்த ஃபாண்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, இதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படியே வச்சிருந்தேன். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் உங்களோட ப்ராஜெக்ட். சோ இப்ப இதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ள போகும். லஞ்ச் கிளிக் பண்ணா லஞ்ச்குள்ள போகும். இல்ல இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு வெப்சைட்டை நீங்களும் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதுல எனி டவுட் இருக்கா? இது இன்னும் சொல்ல மறந்துட்டேன். லைக் நம்ம வந்து இங்க வந்து வெறும்னு டாக்குமெண்ட் இந்த மாதிரி வச்சுக்கோமா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்டாரண்ட் நேம் கொடுத்து ஒரு ஐகான் கூட வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த இதுல போயிட்டு டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம், லிங்க் கொடுப்போம், ஐகான் கொடுப்போமா. சோ அந்த மாதிரி நான் இப்போதைக்கு எதுவும் இன்ஸ்டால் பண்ணி வைக்கல. சோ இப்ப இன்ஸ்டால் பண்ணி பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒரு இது மட்டும் சொல்றேன். சோ லிங்க், அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா IEL-க்குள்ள ஐகான், ஐகானுக்கு அப்புறம் இமேஜோட இதை எதுக்குள்ள கொடுப்போம், HRF-க்குள்ள கொடுப்போம். HRF-க்குள்ள நீங்க நான் இங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற எதையாவது ஒண்ணு வச்சுக்கிறவா. சோ சும்மா நான் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பிளாக் வச்சுட்டு சேஞ்ச் ஆயிடுச்சா? ஓகே, சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க நான் போயிட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்க முடியாது, பட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சரி, இந்த மாதிரி நீங்க லோகோ வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எனி டவுட், இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் லே அவுட்ல டவுட் இருக்கு. சொல்லுங்க, என்ன டவுட்? ஆர்டிக்கல் நேவ் பார்னு சொன்னீங்கல்ல,
அது எதுக்குள்ள குடுக்கணும்னு கரெக்ட்டா தெரியல. அதாவது இப்போ மார்க்யூ டேக் நான் வந்து நேம் பார்க்குள்ள குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆர்டிக்கிள்னா என்னன்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு கன்டென்ட். ஓகேவா? அந்த செக்ஷனுக்குள்ள நீங்க ஒரு கன்டென்ட் வைக்க போறீங்கன்னா, நீங்க ஆர்டிக்கிள்குள்ள குடுக்கணும். செக்ஷன்னா என்ன சொன்னேன் அப்டின்னா, இது ஹெட்டிங். ஹெடர். வெல்கம் டூ ரெஸ்டாரண்ட்ங்கிறது ஹெட்டிங். ஓகேவா? இதுக்கு கீழ நேம் பார்ன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது நேம் பார்ல மத்த இடத்துல எப்படி இருக்கும்னா, ஹோமு, அபௌட் அஸ், அப்புறம் உங்களோட பிளாக், ஷாப்பு அந்த மாதிரி அவங்க வந்து நெறைய லிங்கா குடுத்துருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணா ஷாப்ப கிளிக் பண்ணா ஷாப்பிங்குள்ள போகும். அபௌட்ட கிளிக் பண்ணா அவங்க கம்பெனியோட அபௌட் வெப் பேஜ்க்குள்ள போகும். அந்த மாதிரி குடுத்துருப்பாங்க நேம் பார்ல. பட் இப்ப நம்மகிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளோட வெப்சைட்டுக்கு இப்ப நம்ம அதெல்லாம் எதுவுமே வைக்கல. சோ அதனால ஜஸ்ட் நான் ஹரியப்ப வந்துட்டு இந்த ஆர்க்யூ டேக் நான் வந்துட்டு நேம் பார்ல குடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஆர்டிக்கிள்ங்கிறது வந்துட்டு சம்திங் இது வந்து செக்ஷன்னு சொன்னேனா, செக்ஷனுக்குள்ள தான் அந்த நேம் பார் குடுத்துருக்கேன். அதுல உள்ள கன்டென்ட். ஓகேவா? செக்ஷனுக்குள்ள ஒரு கன்டென்ட். உள்ள ஒரு சின்ன கன்டென்ட். சோ இதான் அதோட மெயின் கன்டென்ட். ஓகேவா? சோ அந்த மெயின் கன்டென்ட் இது அந்த டேபிளும், அந்த கம்பெனி சாரி அந்த ரெஸ்டாரண்ட் பத்தின சில ஸ்பெசிஃபிகேஷன், அவங்களோட ஃபீச்சர்ஸ், அவங்களோட ஸ்பெஷாலிட்டீஸ். அது வந்துட்டு நம்மளோட மெயின் கன்டென்ட். சோ அது 2த்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆர்டிக்கிள்குள்ள குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆர்டிக்கிள் டேக் ஓப்பன் பண்ணி, அந்த டேபிளையும், அப்புறம் அந்த அபௌட் அந்த கம்பெனியோட அபௌட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டிவ்வுக்குள்ள குடுத்து 2த்தையுமே ஆர்டிக்கிள்குள்ள குடுத்துக்கிறேன். ஆர்டிக்கிள்ங்கிறது செக்ஷனுக்குள்ள உள்ள ஏதோ ஒரு கன்டென்ட். ஓகேவா? மெயின் கன்டென்ட். அதுதான் ஆர்டிக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த ஆர்டிக்கிள வந்துட்டு நான் டேபிளையும், இந்த அபௌட் அந்த கம்பெனியோட அபௌட்டையும் வந்துட்டு அந்த ஆர்டிக்கிள்குள்ள குடுத்துக்கிறேன். நேம் பார்ல வந்து ஜஸ்ட் ஹரி அப் ஆர்க்யூ டேக்க குடுத்துக்கிறேன். ஓகே. எனி டவுட்? கிளியர் ஆயிடுச்சா? திருப்பி சொல்லணுமா? ஓகே. ஓகே. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்களா இத? நீங்க பண்ண வரைக்கும் யாருக்காவது அவுட்புட் வந்திருக்கா? எஸ் மேம். உங்களுக்கு தான் டவுட்ன்னு சொன்னீங்க அப்படிதானே இந்துமதி? எஸ் மேம். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? மத்தவங்கலாம் அப்படி பண்ணி ஓகே பாருங்க. மேம். சைட் ஓகே. நீங்க இந்துமதி ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாரும் சைட் பை சைட் பண்ணுங்க. நீங்க வந்து போகும்போது காமிச்சிட்டு போலாம். ஓகே. எல்லாரோட அவுட்புட்டையும் காமிக்கணும் போகும்போது. ஓகே. நீங்க எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் காமிக்கணும். சோ மத்தவங்க எல்லாரும் சைட் பை சைட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இன் கேஸ் மத்த யாருக்கும் டவுட்னாலும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இந்துமதி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அவங்க டவுட்ட கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கேட்கலாம். ஓகே.
நிம்மதி என்ன ஆயிடுச்சு? ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? மேம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ஆப்ஷன் எதுல இருக்கு? நீங்க இப்போ என்னோட இத பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுல்ல? இதுல இந்த மாரி ஒரு ஆரோ மார்க் மாரி போட்டிருக்கா? எஸ். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். சரிங்களா? அதுல வந்துட்டு லாஸ்ட்டா உள்ள என்டயர் ஸ்க்ரீன கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்க்ரீன கிளிக் பண்ணிட்டு, அதோட கிளிக் பண்ணதுக்கு கீழ ஷேர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? உடனே ஷேர கிளிக் பண்ணிறக்கூடாது. என்டயர் ஸ்க்ரீன கிளிக் பண்ணிட்டு, அதுக்குள்ள உங்களோட ஸ்க்ரீன் தெரியும். ஓகேவா? அத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு, அடுத்து ஷேர் குடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. மேம் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஓகே. ஸோ இந்த ஆரோ மார்க் இருக்கா? ஸோ இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல என்டயர் ஸ்க்ரீன செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, அதுக்குள்ள உங்களோட ஸ்க்ரீன் குட்டியா அங்க தெரிஞ்சுட்டுருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, கீழ உள்ள ஷேர கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிரும். ஓகே. மேம் இப்பவும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அந்த 3 டாட் இருக்கா ரைட் ஹேண்ட் பக்கத்துல இன்டு சொல்லு. அந்த ரைட் ஹேண்ட் இருக்குல்ல அந்த அது பக்கத்துல வந்துட்டு 3 டாட் இருக்கு. அந்த டாட்டை கிளிக் பண்ண அப்படின்னா ஷேர் ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வருதா? இந்த இல்ல 3 டாட் அது மட்டும் வரல. ஃபுல் ஸ்க்ரீன் அதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க வந்து ஷேர் 3 ஸ்க்ரீன் டாட் இல்ல. வந்துட்டு லைக் அது வந்து உங்களுக்கு நீங்க லேப்டாப்ல ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு அது வராது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மேம் ஆப்ஷன் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? வெயிட் அ மினிட். எஸ் மேம் கேக் என்ன பண்ணணும்ல? எனக்கு நெட்டும் வரமாட்டுக்கு. கதவை திறந்தாதான் நெட் வருது. ஆனா கதவை திறந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கே இந்த ட்ரெஸ். சரி 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 அந்த இதை விடு, அந்த விடு, கதவை திறந்து போடு.
கட் பண்ணிட்டு பாரு. இப்ப என்ன வருது? இப்போ விஷுவல் ஸ்டுடியோல தான் இருக்கு கோடிங். இப்போ இப்போவும் அதுலயே தான் இருக்கு. அவுட்புட் தெரியுதா? நீ இப்போ வந்து ஷேர் பண்ணாத ஃபர்ஸ்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்து விசிபிள் ஆகும். நீ எந்த பிளேஸ்க்கு மூவ் ஆனாலும் நமக்கு வந்து விசிபிளா இருக்கும். இப்போ நான் ஸ்டாப் ஷேர் கொடுத்துட்டு என்டையர் என்ன சொன்ன? ஸ்டாப் ஷேரிங் கொடு. கொடுத்துட்டேன். சாரி, நான் அப்பதான் ரிப்பீட் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டாங்களா? மேம் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஷேர் ஆகுது. ஏன்டா அதாவது இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கடா. அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னே என்டையர் ஸ்க்ரீனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு ஷேர்னு கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். என்னாச்சு? ஷேர் ஆகலையா? இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஷேர் ஓகே சூப்பர். வந்துச்சா? ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்னு சொல்றீங்களா? உங்களோட அவுட்புட்டை காமிங்க. ஓகே, மத்த எல்லாரும் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சா? பண்ணிட்டே இருக்கணும். சரண்யா பண்ணிட்டீங்களா? இந்துமதிக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். மேம் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். வந்துச்சா? டுடே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓ, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியலையா? எஸ் மேம், நம்ம கம்ப்ளீட்டா பண்ணிட்டு நான் 2 days கழிச்சு காட்டாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதாங்கிறதுக்கு தான். உங்களுக்கு ஓகே, நல்லா அவுட்புட் வந்துச்சுன்னா ஓகே சூப்பர். எனிவேஸ் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த இதுல எனக்கு இது கரெக்டா வரல, இது அலைன்மெண்ட் எதுவும் தப்பா வருது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நெட்வொர்க் இஷ்யூவா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. மேம் இப்போ ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே, சோ என்ன ப்ராப்ளம்? மேம் வெல்கம் டு மை ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் சென்டர்ல வைக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து
மார்ஜின் டாப் லேன்னு இறக்கிருக்கீங்களா? ஓகே. வெல்கம் டு மை ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு கிளாஸ் நேம் நான்னு வச்சிருக்கீங்களா? ஓகே. அது வந்துட்டு கீழ ஸ்டைல்குள்ள போங்க. ஓகே. அதுல டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்துருக்கீங்க. பேடிங் டாப் 5%ன்னு குடுத்துருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. 20 பிக்சல் குடுத்து பாருங்க. ஓகே. சோ அப்படி குடுத்தா உங்களுக்கு வந்துட்டு என்ன வருது? ஓவராலா அந்த இது ஹெட்டருக்கே நீங்க வந்து கிளாஸ் நேம் வச்சிருக்கீங்களோ? காமிங்க, மேல போங்க, கோடு போங்க. எஸ் மேம். அப்படி வைக்கக்கூடாது சரிங்களா? ஹெட்டருக்கு கிளாஸ் நேம் அதாவது நீங்க வெல்கம் டு மை ரெஸ்டாரண்ட் வந்து வெறும்னே குடுத்துருக்கீங்க. அப்படி குடுக்கக்கூடாது. அத வந்துட்டு நீங்க வந்து H1 டேகு இல்லன்னா ஏதாவது ஒரு டேகுக்குள்ள தான் அந்த நீங்க வந்து இப்படி குடுத்தாலும் அது பிரிண்ட் ஆகும். பட் நீங்க அத ஒரு டேகுக்குள்ள தான் குடுக்கணும். H1 டேக்லயோ, பேராகிராஃப் டேக்லயோ நீங்க குடுத்தா தான் உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகும் ஒழுங்கா. ஓகேவா? ஓகே மேம். ம். குடுத்துட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கோங்க. அதுக்குள்ள நீங்க வந்து பேடிங்க குடுத்துக்கோங்க. ஓகே? ஓகே மேம். ம். அடுத்து ஒரு நிமிஷம். ஓகே. அது சேஞ்ச் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு. அப்ப இந்த ஹெட்டரை எடுத்துறவா? ஹெட்டருக்குள்ள தான் நீங்க H1 குடுக்கணும். ஜஸ்ட் அந்த H1 இருக்குல்ல, நீங்க இந்த ஹெட்டருக்குள்ள உள்ள வெல்கம் டு மை ரெஸ்டாரண்ட்ட கட் பண்ணிட்டு, அந்த H1 வெல்கம் டு மை ரெஸ்டாரண்ட்ட இங்க வந்து பிளேஸ் பண்ணிருங்க. ஓகே? பண்ணிருங்க. ஓகே. அந்த மேல உள்ள அந்த H1 வெல்கம் டு மை ரெஸ்டாரண்ட்ட இங்க உள்ள வந்து பிளேஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து இங்க வந்து கண்ட்ரோல் V குடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சுது. மேம் கரெக்ட்டா? கரெக்ட் தான். அந்த மேல உள்ளத எடுத்து விட்டுருங்க H1. ஓகே. ஸோ செக்ஷனுக்குள்ள நேவ் பார் குடுத்துருக்கீங்க. ஓகே. ஓகே. ஃபூட்டர் கீழ ஃபூட்டருக்குள்ள நீங்க திருப்பி அந்த இமேஜஸ்லாம் குடுத்துருக்கீங்களா? ஃபூட்டர்ல வந்து எஸ் மேம். ஓகே. உங்களோட டிசைன் அப்படி இருக்கலாம். பட் வந்து ஃபூட்டருக்குள்ள வந்து நம்ம இமேஜஸ் குடுக்க மாட்டோம். ஓகேவா? இமேஜஸ் உங்களுக்கு வேணா செக்ஷனுக்குள்ள தான் நீங்க குடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். டிசைன் பார்க்கறதுக்கு. ஓகே. ஃபூட்டர்னா அதோட எண்ட் ஆயிரணும். அதுக்கப்புறம் அதுல எதுவும் வரக்கூடாது. ஃபூட்டர்ங்கிறது எண்டிங். ஓகேவா? அந்த 3 ஓகே மேம். இமேஜையும் நீங்க வந்துட்டு அந்த ஆர்ட் செக்ஷனுக்குள்ள குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே. ம். இதுல வந்து நீங்க வந்து இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு H1க்கு வந்து கிளாஸ் நேம் குடுத்து பேடிங் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா வந்துரும். ஓகே. ஓகே மேம். ம். எல்லாத்தையும் பண்ணுங்க. எனி ஏதாவது டவுட் வந்தா கேளுங்க. ஓகே. ஓகே மேம். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து கிளாஸ் இருக்காது. அந்த மாரி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா? நோ மேம். இல்லையா? நோ மேம். ஓகே. அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போ. ஓகே. நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ட முடிக்க பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நான் இந்த ப்ராஜெக்ட்ட வந்துட்டு நான் கேட்பேன். ஓகே. எல்லாருமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அவங்களோட அவுட்புட்ட காமிக்கணும். ஓகே. நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும்னு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. நீங்க உங்களோட இமேஜினேஷன் அவங்கலாம் இமேஜ் ஆட் பண்ணியிருந்தாங்கல்ல இந்த மாதிரி. அந்த மாதிரி நீங்களும் இமேஜ் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். ஓகே. சோ நீங்க எப்படினாலும் பண்ணலாம். ஓகே. பட் இந்த எலமெண்ட்ஸ அதுக்குள்ள கொண்டு வர பாருங்க. இன்கேஸ் இந்த எலமெண்ட்ஸ்க்கு பதிலா நான் வேற எலமெண்ட்ஸ் ஏதோ யூஸ் பண்றேன். டேபிள்க்கு பதிலா நான் வேற ஏதாவது கிரியேட்டிவா யூஸ் பண்றதுனால நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் எல்லாருமே காமிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் காமிக்கிற மாதிரி. ஓகே. ஓகே மேம். ஓகே. ஸோ 9:30 ஆயிடுச்சு. ஸோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்ணலாம். ஓகே.
ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ.